என் அன்பு வாசகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராம். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடன் ஒரு உண்மை சம்பவத்தை பகிர்ந்து கொள்கிறேன். வாருங்கள் கதைக்குள் போகலாம். என்ன மாமி, என்னாச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஏண்டா அம்பி, உனக்கு டவுன்ல தெரிஞ்ச டாக்டர் யாராவது இருக்கிறார்களா? ஏன் மாமி, மாமாவோட உடம்புக்கு எதுவும் பிரச்சனையா? என்னடா அம்பி இப்படி எல்லாம் சொல்றே? அப்பாடா, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு மாமி. எதுக்குடா அம்பி சம்பந்தம் இல்லாம இப்படி எல்லாம் உளற்ற? நான் எதுக்கு மாமி உளறப் போறேன்? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். நல்லா பதில் சொன்ன போ. முதல்ல நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லாம ஏண்டா அம்பி என்னை குழப்பி விடரே? எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு மாமி. சமத்துடா அம்பி, நீ எங்கே தெரியாதுன்னு சொல்லுவியோன்னு பயந்தேன். ஏன் மாமி, ஏன் நீங்க பயப்படற மாதிரி என்ன நடந்து போச்சு? போடா, உங்கிட்ட எப்படிடா அம்பி அதையெல்லாம் சொல்ல முடியும்? ஏன் மாமி, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? ஆமாம் டா அம்பி, அதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும்? அதையெல்லாம் டாக்டர் கிட்ட போய் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். என்ன மாமி, இப்படி சஸ்பென்ஸ் த்ரில் எல்லாம் கொடுத்து அசத்துறீங்க? ஆமாண்டா கண்ணா, நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன். நீ வேற அதையும் இதையும் சொல்லி குழப்பாத என்று சொன்னாள். மாமி உண்மையாகவே ஏதோ ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு பயந்து போயிருக்கிறாள் என்பதை உணர்ந்து கொண்ட நான் அவளிடம் எப்படியாவது உண்மையை தெரிந்து கொள்ள ஆவலானேன். சரிங்க மாமி, நீங்க போய் ரெடியாயிட்டு வாங்க. நான் போய் காரை ரெடி பண்ணி வைக்கிறேன். அட போடா அம்பி, மாமா வேற ஊர்ல இல்லை. மாமா வந்த பிறகு நாம அவரிடம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு பணம் வாங்கிட்டு வரேன். நாளைக்கு காலம்பர போகலாம் என்றாள். நான் எதுவும் பேசாமல் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு என்ன நினைத்தாளோ தெரியவில்லை. சட்டென்று என் கையை பிடித்து இழுத்து அவளுக்கு அருகில் உட்கார வைத்துக்கொண்டு, ஏண்டா அம்பி, 40 வயசுக்கு மேலே பொம்மநாட்டிங்களுக்கு ஏதோ கேன்சர் வருமாமே, அதை பற்றி உனக்கு எதுவும் தெரியுமாடா அம்பி? சரி. இவள் மாமா ஊரில் இல்லை என்றதும் இரவு கண் விழித்து டிவி நிகழ்ச்சி எதையோ பார்த்து விட்டு பயந்து போயிருக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டேன். என்ன மாமி சொல்றீங்க? உங்களுக்கு ஏன் இந்த சந்தேகம் திடீர்னு வந்திருக்கு? எல்லாம் உங்க மாமாவை மனசுல வச்சு தான் சந்தேகமா இருக்கு. அவர் மட்டும் சரியா நடந்துகிட்டா நான் ஏன் சந்தேகப்பட போறேன்? மாமா என்ன பண்ணிட்டாங்க? அவரை போய் ஏன் இப்படி தப்பு சொல்றீங்க? ஆமா, உங்க மாமாவை நீதான் மெச்சிக்கணும். அவரோட வேலையை ஒழுங்கா பண்ணியிருந்தா நான் ஏன் சந்தேகப்பட போறேன்? ஏன் மாமி, எனக்கு நீங்க சொல்றது எதுவும் புரியலை என்றேன். டேய் அம்பி, உனக்கு அதெல்லாம் புரியாதுடா. பொம்மநாட்டி, என் கஷ்டம் என்னோட போகட்டும் விடுடா என்றாள். ஏன் மாமி, எனக்கு புரியாதுன்னு நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? நீங்க விஷயத்தை சொல்லுங்க. எனக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்றேன். மாமி எதுவும் பேசாமல் என் கண்களையே கூர்மையாக பார்த்தாள். நான் அவள் கையை பிடித்து அழுத்தி, என்ன மாமி இப்படி உறைஞ்சு போயிட்டீங்க? மாமி உண்மையாகவே ஏதோ ஒரு விதத்தில் பயந்து போயிருக்கிறாள். சரிங்க மாமி, நீங்க சாப்பிட்டீங்களா? அதுவும் மாமா ஊருக்கு வந்த பிறகு தானா என்றேன். போடா கழுதை, நீ சொன்ன பிறகு தான் எனக்கு பசியே தெரியுது. ஆமாம், நீ சாப்பிட்டியாடா அம்பி என்று என் கையை பிடித்து எழுந்து நின்று, வாடா அம்பி, கிச்சன்ல காஃபியாவது போட்டு குடிக்கலாம் என்று இழுத்தாள். நீங்க முதல்ல கிச்சன் போயிட்டு பால் இருக்கா பாருங்க மாமி. பால் இல்லைன்னா நான் போய் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் இருக்கு, வாடா அம்பி என்று சொல்லி என் கையை பிடித்து இழுத்தாள். நான் இதற்கு மேலும் வீம்பு பண்ணாமல் அவள் பின்னால் நடந்து சென்று கிச்சன் வாசலில் நின்று கொண்டு அவளை பார்த்து ஆரம்பித்தேன். நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் போதிலிருந்து சிந்தஜா மாமி எனக்கு நல்ல பழக்கம். என் மீது மாமாவுக்கும் மாமிக்கும் மிகுந்த நம்பிக்கை உண்டு. அவர்கள் வீட்டில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். அரசல் புரசலாக அவர்கள் இருவரின் இயற்கை உபாதைகளையும் கூட என்னோடு பகிர்ந்து கொள்வதில் எந்தவொரு கூச்சமும் என்னிடம் பேசும்போது இருந்ததில்லை.
கடந்த 3 மாதங்களாக நான் மாமியை மடக்கி போட்டு அவள் தேனடையில் தேன் குடித்துவிட காத்து கொண்டிருக்கிறேன். ஒரு நேரம் மாமி என் பார்வையில் இருக்கும் ஏக்கத்தை புரிந்து கொண்டவள் போல் தெரிவாள். ஒரு நேரம் மாமி அவளுக்கு எதுவுமே தெரியாதது போல இருப்பாள். அவளின் இந்த நடவடிக்கை என்னை குழப்பத்தில் ஆழ்த்தும். கிச்சனுக்குள் நுழைந்த மாமி பாத்திரத்தில் பாலை ஊற்றி அடுப்பில் வைத்து சுடவைத்து கொண்டிருந்தாள். நான் அமைதியாக அவளையே பார்த்தேன். ஏண்டா அம்பி அங்கேயே நின்னுட்டு இருக்க? இங்க வா, உங்கிட்ட ஒரு சந்தேகத்தை கேட்டு தெளிவு படுத்திக்கணும் என்று சொன்னாள். நான் மெதுவாக அவள் அருகில் சென்று நின்று கொண்டு, என்ன மாமி, என்னாச்சு? உங்களுக்கு ஏன் இன்னைக்கு நீங்க சகஜமா இல்லை? அவள் கண்கள் என் முகத்தை பார்த்து தரையை நோக்கியது. எதையோ சொல்ல நினைத்து சொல்ல முடியாமல் மௌனமாகிறாள் என்பதை உணர்ந்து கொண்டேன். நான் மெதுவாக அவள் அருகில் போய் நின்று அவள் கையை பிடித்து என் மார்பில் வைத்துக்கொண்டு, என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு அப்படி என்ன தான் பிரச்சனை? நான் உங்களுக்கு வேண்டாதவனா ஆகிட்டேன் இல்லை என்று சொன்னதும், ஏய் அம்பி, நீ ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? நீ சொல்ற மாதிரி நான் உன்னை வேண்டாதவன்னு நினைச்சிருந்தா உன்னை கூப்பிட்டு வச்சி இங்கே என் கூட இப்படி நெருங்கி நின்னு பேச விடுவேனா? கடைசியில் நீயும் கூட என் மனசை புரிஞ்சிக்க முடியாம இருக்கியேடா என்று கண்களில் கண்ணீர் வழிய கூறினாள். என் மனம் கொஞ்சம் தளர்ந்து போனது. மாமி, நீங்க என் உயிர் மாமி. உங்களுக்கு எதுவும் பிரச்சினைன்னா என்னால தாங்க முடியாது என்று சொன்னதும் அவள் என் முகத்தையே கூர்ந்து பார்த்துவிட்டு பிறகு என்ன நினைத்தாளோ தெரியவில்லை. சட்டென்று என் மார்பில் முகம் புதைத்து கொண்டு விசும்பினாள். பிறகு மாமி என் முகத்தை பார்க்காமலே, சாரிடா அம்பி, இன்னிக்கு எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு என்றாள். நான் அவள் முகத்தை உயர்த்தி பிடித்து அவள் கண்களை பார்த்து, என்ன பயம்? நான் உங்க கூட இருக்கும் போது நீங்க எதுக்கும் கவலைப்படக்கூடாது என்று சொல்லி அவள் நெற்றியில் அக்கறையாக ஒரு முத்தம் கொடுத்தேன். மாமியின் கண்கள் பிரகாசமானது. எங்கள் இருவரின் கண்களும் பேசிக்கொண்டன. சிறிது நேரம் மௌனமாக கடந்தது. மாமி தான் அந்த மௌனத்தை உடைத்தாள். எனக்கு பிரஸ்ட் கேன்சர் வரும் போல இருக்குடா என்றாள் மாமி. என்ன உளற்றீங்க? அதெல்லாம் உங்களுக்கு ஒன்னும் இல்லை. ஆமாம் அம்பி, நேத்து நைட்டு டிவில சொன்ன மாதிரி செக் பண்ணி பார்த்தேன்டா. காலையில குளிக்கும் போது கூட ஒரு முறை பார்த்தேன். எனக்கு டவுட்டா இருக்கு என்றாள். நான் நினைத்தது போலவே மாமி குழம்பி போயிருக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டேன். மாமி, நீங்க எப்படி செக் பண்ணி பார்த்தீங்க என்று கேட்டேன். மாமி எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். சிறிது நேரம் கழித்து அவள் கையால் என் கையை பிடித்து தொட்டு காண்பித்தாள். அவளின் இந்த செய்கையை நான் எதிர்பார்த்திருக்கவில்லை. இருந்தும் கூட என்னை நானே அடக்கிக் கொண்டேன். அவள் தற்போது சந்தேகத்தை கேட்டு தெளிவுபடுத்திக்கணும் என்ற நிலையில் இருக்கிறாள். இந்த சமயத்தில் நான் வேறு மாதிரி நடந்து கொண்டாள். முற்றிலும் என்னை வெறுத்து ஒதுக்கினால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்ற எண்ணத்தில் நான் பல்வேறு குழப்பத்தில் இருந்தேன். ஆனால் எனக்கு மாமி முருதாக கிடைக்க வேண்டும் என்ற ஆசையும் இருந்தது. நான் மெதுவாக அவள் காதோரம், என் அழகிக்கு அந்த மாதிரி தொந்தரவு எதுவும் இல்லை என்று சொல்ல, மாமி தனது சத்தத்துடனூடே மெதுவாக அஸ்கி வாய்ஸ்சில், இந்த 40 வயசு கிழவி உனக்கு அழகியா தெரியறேனாடா என்று கேட்டாள். எனக்கு எப்பவுமே நீங்க அழகி தான், நான் போய் சொல்லலை மாமி என்றேன். என் கால்கள் பூமியில் நிற்காமல் எங்கோ பறப்பது போல் இருந்தது. ஏய் அம்பி, என்னால முடியல, பெட்ரூம்ல போய் எதுனாலும் செய்யிடா என்றாள். அவள் அப்படி சொன்னது தான் தாமதம். நான் மாமியை கூட்டிக் கொண்டு போய் அவளுக்கு வந்த சந்தேகத்தை தீர்த்து வைத்தேன்.